இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க போறோம். ரொம்ப அழகான ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 31வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனுக்கு சம்பவித்த அந்த அற்புதத்தை பார்த்து, அவனுக்கு சம்பவித்த அந்த நன்மையை பார்த்து, அவனுக்கு சம்பவித்த அந்த அற்புதத்தை பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று சம்பவிக்க போகிறது. உங்க குடும்பத்தில் ஒன்று சம்பவிக்க போகிறது. உங்களுக்கு சம்பவிக்க போகிற அந்த அற்புதத்தை பார்த்து, அந்த அதிசயத்தை பார்த்து, அந்த நன்மையை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். நம்புறவர்கள் கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமென் ஆமென். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற அந்த நன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிற அந்த அதிசயத்தை பார்த்து, சம்பவித்ததை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய இருவர் அப்படியே அந்த அலங்கார வாசலில் இருந்து ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வருகிறார்கள். அப்ப அந்த ஆலயத்திற்கு முன்னாடி நிறைய பேர் அப்படியே பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் பல நாட்களாக வாரம் எல்லா மீட்டிங்லையும் நடக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு கைகால் தூக்கிட்டு அந்த வாசல் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அவ்வளவுதான். அந்த வாசல்ல உட்கார்ந்து போறவங்கள்ட்டையும் வாரவங்கள்ட்டையும் கையை நீட்டி அவன் பிச்சை கேட்டு இருக்கிறான். டெய்லி இது நடக்குது. அப்ப வர்றவங்களும் அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம காசு இருந்தா போடுவாங்க, அப்படியே உள்ள போவாங்க, ஆராதிப்பாங்க, வருவாங்க. இதுதான் நடக்குது. இத்தனை நாட்களும் அதுதான் நடந்துருச்சு. அவனை அத்தனை பேரும் முடவனாய் தான் பார்க்கிறார்கள். ஆனா திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே தேவாலயத்திலே அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த இவன் தானா? இவன் நேற்றுக்கு வரைக்கும் பிச்சை கேட்டு தானே இருந்தான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிச்சை கேட்டு தானே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தது போல நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய தலையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரையிலையும் உங்களை எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்திருக்கலாம், உங்க குடும்பத்தை எப்படி வேண்டுமென்றாலும் பார்த்திருக்கலாம். முடவனாய் பார்த்திருக்கலாம், சப்பானியாய் பார்த்திருக்கலாம், முடியாதவனாய் பார்த்திருக்கலாம், இழந்தவனாய் பார்த்திருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனாய் பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற போகிறார். அத்தனை பேருடைய கண்களும் இனி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்க போகிறது. ஆமென். நீங்கள் எழும்பி நிற்கிறதை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்படியே சொந்தம் கொண்டாடுங்க, உரிமை பாராட்டுங்க. இது கர்த்தர் எனக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்ல போகிறோம், எனக்கு சம்பவிக்கிறதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். சொல்லுங்கள், எனக்கு நடக்க போகிற அற்புதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். அறிக்கை செய்யுங்க, எனக்கு சம்பவிக்கிற அந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். என்னுடைய வேலையிலே எனக்கு சம்பவித்த
குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க சொல்லுங்க, என் வீட்டில் அந்த பிள்ளை அறிக்கை செய்து நன்றி 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 நன்றி, மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் பிரமிக்க போகிறார்கள். இந்த வார்த்தை உங்களுடைய என்னுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்படியே நடப்பதாக, பிரமிப்பார்களாக, ஆச்சரியப்படுவார்களாக. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் என்னை நடத்துவாராக. ஆமென். ஆச்சரியப்பட்டு, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த நம்ம என்னமோ டக்குன்னு ஒரே வசனத்துல இந்த மனுஷனை குறித்து ஒரு 6-7 வசனம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், இந்த மனுஷன் ரெடி ஆயிட்டான், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அவனை எழுப்பி விட்டாங்க அப்படின்றதோட நம்ம போயிடுறோம். ஆனா இந்த மனுஷன் கடந்து வந்த பாதை எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் அப்படின்றத நான் இன்னைக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நம்புறேன் இந்த மனுஷன் கடந்து போன அதே சூழ்நிலையில இந்த சத்தத்தை கேட்கிற யார் நீங்க இன்னைக்கு கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுற விதத்துல, மற்றவங்க பிரமிக்கிற விதத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனம், இந்த ஒரு பகுதியை வாசிக்கும் போது நம்ம 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹலோ, கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷன் கடந்து வந்த பாதை அவ்வளவுதான், நம்ம சப்பானி விடுதலையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறுத்திட முடியாது. வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது, அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை. கவனிங்க, இந்த மனுஷனுக்கு கண்ணு சரியில்லை, காலு சரியில்லை, கை சரியில்லை, இடுப்பு சரியில்லை அந்த மாதிரி சொல்லாம வேதம் சொல்லுது எல்லாமே இவனுக்கு நல்லா இருக்குது. அப்படின்னா அவனுடைய கண்ணு நல்லா இருக்குது, அவனுடைய கைகள் நல்லா இருக்குது, அவனுடைய சரீரத்துல கிட்டத்தட்ட 99 அவயவங்கள் சரியானதா இருக்குது. அவனுக்கு கிட்னி இருக்குது, அவனுக்கு ஹார்ட் இருக்குது, அவனுக்கு சிந்தை இருக்குது, அவனுக்கு ஒரு இருதயம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, அவனுடைய கால்கள் 2 என்னவா இருக்குன்னா முடமா, அவன் சப்பானியா இருக்கான். அவனுக்கு மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்குது, அவன் திருப்பி பேசுகிற அளவிற்கு அவனுக்கு வாயிலே வார்த்தை இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கால்களை இழந்த சப்பானி. எங்க இருந்து அவனுக்கு அதை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தன் தாயின் வயிற்றில் இருந்து அவன் சப்பானியா இருந்தான். அவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியா இருந்தான். அப்படின்னா ஒரு குழந்தை உருவாக்கப்படுகிற ஒரு இடம் எங்க தெரியுமா? ஒரு குழந்தை எங்க உருவாகும், எந்த இடத்துல உருவாகும்னா, ஒரு தாயினுடைய வயிற்றுல அந்த கரு போய் சேர்ந்த உடனே ஒன்னொன்னா உருவாகும். ஆனா அந்த தாயினுடைய வயிற்றுல உருவாகும் போது ஏறக்குறைய சில மாதங்களுக்குள்ளே உருவாகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கால் சீக்கிரமா உருவாகும். சில சிஸ்டர்ஸ் மாதமா இருக்கும்போது குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, உதைக்கிறான். பாத்தீங்களா, நிறைய பேர் கணவனாரெல்லாம் தொட்டு காமிக்க, பாரு மிதிக்கிறான், இந்த மாதிரி உதைக்கிறான். அப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்குது, அந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில தாய் கண்டுபிடிக்கிறதே எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை என்ன பண்றதுல உள்ள மூவ்மெண்ட் இருக்கும், காலை வச்சு உதைக்கும், அந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு ஒண்ணு கிடைக்கப்படலை. என்ன அப்படின்னா, தன்னுடைய உருவாக்க வேண்டிய இடம், அவனை சரி செய்ய வேண்டிய இடம், தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் ரெடியாக வேண்டிய அந்த தாயினுடைய கருவில இவனுக்கு எல்லா அறிவும் எல்லாமே வளர்ந்தாலும் வேதம் சொல்லுது அந்த மனுஷன் நடக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய கால்களிலே வளர்ச்சி இல்லாததுனாலே அவன் முடமாய் மாற்றப்பட்டான். ஆண்டவர் சந்தித்த இந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன்.
நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு எங்க இருந்து மிஸ்டேக் ஆரம்பிச்சிருக்கும் தெரியுமா? சில மனிதர்களுக்கு வந்து இடையில எல்லாம் மிஸ்டேக் ஆரம்பிக்கல, எனக்கு பிறந்த போதே இந்த மிஸ்டேக் ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்தே இந்த தப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பிறப்பே சரியில்லை. நான் வளர்க்க என்னை படிக்க வச்ச, என்னை உருவாக்க வேண்டிய இடத்துல என்ன உருவாக்கல, என்னை படிக்க வேண்டிய இடத்துல நான் மிஸ் ஆயிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே தோற்று போனேன். என்னை தப்பா கைட் பண்ணிட்டாங்க, என்னை தப்பா நடத்திட்டாங்க. இப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாயின் கருவிலிருந்தே இல்ல ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உருவாக்கப்பட வேண்டிய இடத்திலேயே நீங்கள் உருவாக்கப்பட முடியாம அங்கே இருந்து ஒரு முடம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சப்பானித்தனம் உங்களை தொடருமானால் அந்த காரியத்தை மாற்றி உங்களை கால்களை நடக்க வைத்து ஞானத்தை கொடுத்து சகல படிப்பினைகளையும் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அதை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். சிலர் பாருங்க, எங்க இருந்து மிஸ்டேக் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த இடத்திலிருந்து. சில மாதங்களுக்கு முன்பாக ஒருத்தரை சந்திச்சேன். கணவன் மனைவி 2 பேரை சந்திக்கும் போது அவருடைய அந்த கணவனார் வந்து அவர் அந்த ஃபேமிலியில ரொம்ப ஈடுபாடா இல்லை, எங்கனா அவர் நேசிக்கல, இந்த மாதிரி அவர் வந்து குடும்ப உறவுல எதுலையுமே அவர் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த சிஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த குடும்பம் ஒரு பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டு தனியா பேசி, ஏப்பா நீ இப்படி இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, நீ நல்லா தானே இருக்கிற, நீ உடல்நிலை சரியென்ன தானே இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு பெரிய ஸ்டோரியை ஒன்று சொல்றான். என்ன ஸ்டோரி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மாமனார் வந்து அவனுடைய அம்மா அவனுடைய தம்பி வந்து ஒரு 22 வயதா இருக்கும்போது இந்த பையன் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறான். இவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இந்த மாமா கிட்ட விட்டுட்டு இவங்க வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா வருவாங்க. இந்த வாலிப பையனான இந்த மாமா என்ன பண்றாருன்னா, இந்த பையனை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற 20 காசு 30 காசு அந்த மாதிரி பணத்தை கொடுத்து தவறான பழக்க வளத்தை கத்து கொடுத்து ஹோமோசெக்சுவல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விதத்துல 4th ஸ்டாண்டர்ட்ல அவனை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் அப்படி அவனை நடத்திட்டாரு. இவன் வந்து வளர 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 அந்த ஸ்பிரிட் இவனுக்குள்ள ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்பவுமே அப்படின்னா ஒரு கேர்ளை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு தோணாம அவனுக்கு என்னதான் தோணும் அப்படின்னு சொன்னா, பாய்ஸ் பசங்க, அந்த பசங்களோட சேர்ந்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல என்னால வந்து மிங்கிளாகவே முடியல. இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த சொன்னா என்ன அப்படின்னா, இங்கேயே நாங்க ஒரு டீம் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஷேர் பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் நாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல நாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தப்பா நடப்போம், எனக்கு அதுவே ஓகேவா இருக்குது, அதனால என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல என்னால ஈடுபடவே முடியல அப்படின்னு அவர் சொன்னா. எனக்கு ரொம்ப பகீர்னு ஆயிருச்சு. இந்த 25 வருட ஊழியத்துல இந்த மாதிரி சின்ன வயசுலயே அஃபெக்ட் ஆன நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிப்பை நான் தர்றேன். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன வயசுல பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் அவர்களை அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. இது ஓப்பனா எல்லாம் நிறைய பேச முடியாது. இது ஒரு பெரிய சம்பவம். இது பெரிய நிறைய இருக்குது. சின்ன வயசுல வந்து குழந்தைங்களை வந்து கையாடல் பண்றது, அந்த கெடுத்துறது சிலர், அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி திணற பிள்ளைகளை வந்து நிறைய நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஐயோ கொடுமையா இருக்கும், அவருடைய வாழ்க்கையே கொடுமையா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா, நீ இத்தனை வயசு வரைக்கும் இதுல இப்படி கண்டினியூ, ஆமா என்னால ஒன்றும் பண்ண முடியல, சின்ன வயசுல இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல சிக்கி இருக்கலாம். ஒரு பொல்லாத மனுஷன் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், ஒரு துரோகி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி என் பிள்ளையை கெடுத்துட்டாங்க, சின்ன வயசுல படிக்க வேண்டிய வயசுல இந்த அறிவை வளர்த்த வேண்டிய வயசுல என் பிள்ளைய அப்பவே முடமாக்கிட்டாங்க அப்படின்னு யார் ஒருவர் இருந்தாலும் நான் நம்புகிறேன், நம்முடைய கருவிலிருந்து உண்டான சாபத்தை முறிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கருவிலிருந்து உண்டான சாபத்தை கர்த்தர்
கர்த்தர் இன்றைக்கு முறிக்க போகிறார். இந்த 31வது நாள் அந்த அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனுடைய அந்த சரீரத்தை பலப்படுத்த முடியுமானால், உன்னுடைய தகப்பனிடத்திலே வந்தது, தாயினிடத்திலே வந்தது, பிறக்கும் போதே உருவான அந்த சாபத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நான் முறிப்பேன். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே உண்டான அந்த தவறுகள் மறக்கப்பட்டு போவதாக. அங்கிருந்து நீங்கள் உருவாக்கப்படாமல் இருக்கலாம், கர்த்தர் சரியான விதத்திலே உருவாக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சப்பானியை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். இதை நீங்க டிக்ளேர் பண்ணி நீங்க ஜெபிக்கணும். சிலருக்கு எங்க இருந்து தோல்வி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே அப்படியே கொஞ்சம் வளரும் போதே, கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில், நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் அப்பவே ஆரம்பிச்ச பிரச்சனை, அங்கேருந்து விழுந்த விழுக, அங்கேருந்து சரியாகாத அந்த வாழ்க்கை கண்டினியூவா வளர 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 அது தொடர்ந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஜெபிக்க போறேன். அதிலிருந்து ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் மீட்டெடுக்க போறாரு. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், உங்க பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குற ஒருவர் இருக்கிறார். இந்த சப்பானியை கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணுவார். ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றின போது உண்டான சாபம் முறியும். அந்த சாபத்தை கர்த்தர் முறிப்பார். பிறக்கும் போது உள்ள சாபம் முறியும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த உறவின் நிமித்தமாய் வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில வந்த அந்த சாபத்தை கர்த்தர் முறிய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதத்துல பலரை யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கமாய் பெற்றெடுக்கிறார்கள். அப்படின்னா அந்த அம்மா அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே அந்த குழந்தை எப்படி வருதுன்னா சாபம், துக்கோன்னு வருது. ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய தாயார் தனக்கு வச்சிருக்கிற பேரை ஆண்டவர் வித்தியாசமாய் மாற்றி யாபேசை கர்த்தர் எல்லையை பெரிதாக்கினார். தன் தாயினுடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். உங்க பிள்ளைக்கு அந்த பிறக்கும் போதே இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாராக. பிறக்கும் போதே இருந்த அந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. பிறக்கிற அந்த சூழ்நிலையில கையாடல் பண்ணின அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. நம்ம இதுக்காக ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோமோ அது கடைசி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை தொடரும். சில பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே நல்ல ஊட்டச்சத்தே இருக்காது பாருங்க. நம்ம சில சகோதரிகளுக்கு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தைக்கு நல்ல பால் கொடுங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. நீங்க பால் கொடுத்து அந்த பால் குடிக்கும் போது தான் பிள்ளை ரொம்ப பலமா வளரும். தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த தாய்ப்பால் இல்லை அப்படின்னு கூட பரவாயில்ல. ஆனா அதுக்காக சிலர் சோம்பேறித்தனப்பட்டு வித்தியாசமான எண்ணங்களை கொண்டு அந்த பிள்ளைக்கு சரியா அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி தவறா நடக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா நடங்க அப்படின்னு கேட்டா சிலருக்கு அது தெரியாது, அது புரியவும் புரியாது. ஐயோ, நாங்கெல்லாம் சந்திக்கிற சில பிள்ளைகளை சந்திக்கும் போது அவ்வளோ கண்ணீரா வரும். அந்த பிள்ளைகள் சொல்லுகிற சம்பவத்தை எல்லாம் கேள்விப்பட்டா வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை போய் சத்தம் போடலான்னு தோணும். அவ்வளவு அறிவு இருக்காது, ஞானமே இருக்காது. பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி நடக்கலாமா, பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி பேசலாமா, பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கலாமா, அந்த உணர்வே இருக்காது. எவ்வளவு பெரிய தவறு. பிள்ளைகளுக்கு ஒரு தவறான, நீங்க வளர்க்கும் போதே இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க சப்பானி ஆக்கிராதீங்க. சப்பானி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயோ, அதான் நான் சொல்றேனே, பேரண்ட்ஸ், நீங்க பெற்றோர்கள் மட்டும் இருந்திருந்தா சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அவ்வளோ நெருக்கத்துல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா அந்த சாபங்களை முறிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும், பாஸ்டர், நான் கற்றுக்கொள்ளுகிற அந்த டைம்ல நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் வளரும் போதே நான் பாதிக்கப்பட்டுட்டேன், சின்ன வயசுல நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அம்மாவுடைய வயிற்றுல பிறக்கும் போதே நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அந்த பாதிப்பு என்னை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொடருது. அந்த மனுஷன் எழும்பி நடக்கிறான், ஆனா நான் இன்னைக்கு எழும்பி நடக்கிறேன், ஆனா சப்பானியை போல இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே
இந்த வார்த்தையின்படியே நான் வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை தட்டி ஜெபம் பண்ணி ராத்தானா மரஹத்தல் நரோதாராம் இப்போ 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 இயேசுவே தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர், என் பிள்ளைக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த சப்பானியை தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷனை நீங்க சரி பண்ண முடியுமானால் இன்றைக்கு என் பிள்ளைய நீங்க சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஜெபமனுங்க ஜெபமனுங்க. அக்கினி எரியட்டும், பரவட்டும் பரவட்டும் பரவட்டும். அந்த சாபத்தை இப்ப முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறோம். அந்த தாயினுடைய வித்திலிருந்து அந்த கொடியிலிருந்து வந்த அந்த சாபம் இப்பொழுது வேரோடு அறுக்கப்படுவதாக, 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 அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த சப்பானி, இந்த மனுஷன் கடந்து வந்த ஃபர்ஸ்ட் பாதை என்ன அப்படின்னா, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே சப்பானியா இருந்தான். அவனை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தினுடைய ஆமென் 2வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாமா? 2வது வசனத்துல வாசிக்கலாம், 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே வைப்பார்கள். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனுஷன் கடந்து வந்த 2வது பாதை என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவாலயத்திலே அப்பொழுது ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே என்ன பண்ணுவாங்களாமா? வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வைப்பார்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இவரை நம்பி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய இந்த மனுஷனுடைய இவன் சப்பானியா இருக்கான், இவன் முடவனா இருக்கிறான், அதை குறித்து யாருக்குமே சொல்லுங்களேன். இந்த மனுஷனுடைய உடல் சரியாகணும், இவன் எழும்பி நடக்கணும், இதை குறித்து யாருக்குமே எந்த கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, டெய்லி காலையில தூக்கிட்டு வந்து ஒரு டியூட்டி, இவனை கொண்டு எங்க வைப்பாங்க? அவ்வளவுதான், கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இவர் கை நீட்டுவார். அப்ப போறவங்க வர்றவங்க எல்லாருமே வெள்ளி காசு இது எல்லாத்தையும் கையில போடுறாங்க. மொத்தத்தையும் இவர் எங்க போடுறாரு? பாக்கெட்டுக்குள்ள போடுறாரு. பாக்கெட்டுக்குள்ள போன உடனே இப்போ வீட்டுல இருந்து சாயந்தரம் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சாயந்தரம் வந்து அவனை தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு இப்போ காசு, எடுத்த காசை எண்ணுவாங்க. ஒன்னொன்னா எண்ணி 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 தொகையேற்றி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, சாப்பாடு கொடுக்கலாம். இவன் சப்பானியா இருக்கிறதுனால, இவன் பிச்சை எடுக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லுங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவன் இன் பண்ண வேண்டிய அவசியம், கூலிங் கிளாஸ் போக வேண்டிய அவசியம், கார்ல போய் இறங்க வேண்டிய அவசியம். அப்படி கார்ல போய் இறங்கினா, கூலிங் கிளாஸ் போட்டு இறங்கினா கண்டிப்பாக அவனுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? அவனுக்கு பிச்சை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கணும்ன்ற நோக்கம் அல்ல. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, அவனை பிச்சை எடுக்க வைக்கணும்னு தான் நோக்கம். அதனால அதற்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு தான், இவருக்கு 1000 வருதோ, 2000 வருதோ, 5000 வருதோ, 10,000 வருதோ, இவருடைய ஜோப்புக்குள்ளதான் விழுமே தவிர ஒரு நாள் கூட அந்த பணத்தை இவரால் என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்தி கொள்ளவே முடியாது. தனக்கு காசு கிடைக்குது, தனக்கு சாப்பாடு கிடைக்குது, தனக்கு துணிமணி கிடைக்குது, ஆனால் தனக்கு கிடைக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் தான் எடுத்துக்கொள்ளாமல் யாரோ ஒருத்தர் தன்னுடைய கையிலே கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் யாரோ ஒருத்தருக்கு போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் பர்சனலா இவருக்கு எதுவுமே கிடைச்சது சொல்லுங்க. இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு 50 ரூபாவை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 50 rupees கொடுக்குறாங்கன்னா, அந்த 50 ரூபாவுக்கு அவர் போய் கடையில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாது. அவரு போய் சாப்பிட முடியாது. யாரோ ஒருத்தரிடத்துல கொடுத்து தான் அவர் வாங்கி சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில தான் இருக்காங்க.
இதுவரைக்கும் அவருக்கு கிடைத்த எதுக்கும் அவர் சொந்தக்காரர் அல்ல. ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம், த முதல் டைம் ஊழியக்காரங்க வர்றாங்க, அதே போல எதேர்ச்சியா கையை நீட்டுறாரு. ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொன்னோன்னா அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, எங்களிடத்திலே இருக்கிறத உனக்கு தர்றோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, எழுந்து நட. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் தனக்கான ஒரு ஆசீர்வாதம், தனக்கான ஒரு ஆசீர்வாதம், தன் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் இதுவரையிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. த ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரை உங்கள் சம்பாத்தியம் யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த சப்பானியை நடக்க வைத்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த ஜெபத்தினுடைய முடிவிலே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார், நேரடியாய் தரப்போகிறார், நீங்கள் பயன்படுத்த தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க கையில வரப்போகுது. ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய கையில வந்து உங்க கையில அல்ல, இன்னொருத்தருடைய கையில வந்து அவங்க பாதி எடுத்து உங்க கையில இல்ல. இனி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் டைரக்டா உங்க கையில வந்து சேரும். நம்புறவங்க ஆமென் என்று ஆமோதி ஜெபமணிட்டு இந்த வார்த்தை என் தலையின் மேல் நடக்கட்டும். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட, நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்தே வந்த அந்த தடையை, சாபத்தை முறித்து கர்த்தர் சப்பானிய நிக்க வைக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் தனக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் அவனுக்கு பர்சனலா, தனிப்பட்ட விதத்துல அவனுக்குன்னு ஒண்ணு. நான் நம்புறேன், ஏசேக்குல வழக்காடலாம், சித்திலாவில் வழக்காடலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை, உங்களுக்குன்னு ஒரு தனி காரியத்தை, இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு நல்லா விசுவாசிக்கிறவர்கள் இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு ஒருவரையும் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. இனி அவர்களுக்கு போவது இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் தலையின் மேல் அப்படியே கடந்து வருவதாக. லதன மரஹதலரமா, லூதன மரஹதலரமா, உங்களை பர்சனலா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவர் உங்களை தனியா கர்த்தர் சந்திக்க போறார். இனி உங்களுக்கு சேர போகுது, இனி உங்களுக்கு கடந்து வர போகுது. அந்த நன்மை நீங்க ஒருத்தரை அனுபவிக்கிறது மாதிரி கடந்து வர போகுது. இனி நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்க கையை அனுபவிக்க கிரியை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வசனத்தின்படி உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சம்பவத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம் வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனம். ஆமென். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நல்ல கைகளை தட்டி கர்த்தர ஹல்லேலூயா, ஆமென். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லி வலது கையை பிடிச்சு அப்படியே என்ன பண்ணிட்டாங்களாமா, அப்படியே தூக்கி விட்டா. அவன் இத்தனை நாள் என்ன சொல்லுது வேதம்? சப்பானியா இருந்த மனுஷனுடைய கால்களும் கரடுகளும் என்ன பண்ணிச்சாமாம் அப்படின்னா, நீங்க வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, இந்த காலு சூம்பி இந்த போலியோவில் அட்டாக் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடையெல்லாம் நமக்கு பெருசா இருக்கும், ஆனா அவங்களுக்கு மட்டும் இந்த காலுடைய தொடையெல்லாம் கரெக்டா இருக்கும், கால் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த கால் மட்டும் எப்படி இருக்கும், அப்படியே ஒல்லியா அப்படியே சூம்பி போயிருக்கும். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல.
அப்போ எழுப்பி விட 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 அந்த கால் முட்டி எல்லாம், அதான் சொல்றது, கால்களும் கரடுகளும் அந்த முட்டி எல்லாம் அப்படியே பெருசாகி அப்படியே ஸ்ட்ரென்தன் ஆகி அப்படியே காலெல்லாம் நிமிர்ந்து அப்படியே நின்றானாம். ஆமென். இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது, ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மனுஷனுக்கு எத்தனை வயசுனா 40 வயசு, 40 இயர்ஸ் ஆச்சு இந்த மனுஷனுக்கு. அப்போ இந்த 40 வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வளர்ச்சின்றது இருக்குது. பொதுவா வந்து இந்த ஹைட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க பாருங்களேன். இந்த ஹைட் ஆகிறவங்க ஆசைப்படுறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வயசுக்கு உள்ளேயே அவங்க ஹைட் ஆகிறதா. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. எவ்வளவுதான் ஜிம்முக்கு போனாலும் எத்தனை தான் பிடிச்சி இழுத்தாலும் நமக்கு அப்படிதான் அப்படி சொல்றாங்க 40 வயசு. அப்போ இந்த மனுஷனோடு கூட இப்ப இந்த மனுஷன் பிறக்கிற டைமும் ஒரு 50 பேர் பிறந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 50 பேர் பிறந்தாங்கன்னா 50 பேருக்கும் என்ன இருக்குன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும்னா கரெக்டா இருக்கும். 6 மாசத்துல ஒரு வளர்ச்சி, 8 மாசத்துல ஒரு வளர்ச்சி, 1 வருஷத்துல ஒரு வளர்ச்சி, 5 வயசுல ஒரு வளர்ச்சி, 10 வயசுல ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் 6 வயசுல, 5 வயசுல, 10 வயசுல அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் என்ன இருக்காது சொல்லுங்களேன். அந்த காலம் அப்படியே இருக்கும், அந்த காலம் அப்படியே இருக்கும், 10 வருஷத்துல அப்படியே இருக்கும். ஆனா இவரோடு கூட பிறந்த அந்த மனுஷனை முன்னாடி நிக்க வச்சு பார்த்தா அவனுக்கு 10 வயசுல எந்த அளவுக்கு கால் வளரணுமோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு காலு. ஆனா இவனுக்கு அப்படியே இருக்கும். இப்ப எத்தனை வயசு ஆயிடுச்சு? 40 வயசுல இந்த மனுஷனோடு கூட பிறந்த எல்லாருக்கும் வளர்ச்சி அந்தந்த வயசுல அந்தந்த நாள்ல சரியா இருக்கும் போது இந்த மனுஷனுக்கு மட்டும் என்ன இல்லைன்னா 40 வருஷமா கரெக்டான தேவையான வளர்ச்சி இல்லை. ஆனா வேதம் சொல்லுது ஒரே நாள்ல 40 வருஷத்தினுடைய வளர்ச்சியை கர்த்தர் ஒன் டேல, ஒரு நிமிஷத்துல கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், அந்த சப்பானியை நிற்க வைத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வளர்ந்துட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்தந்த டைமுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்குல்ல. உங்களுக்கு மட்டும் அந்த வளர்ச்சி ஸ்லோவா இருக்குது, அந்த வளர்ச்சி உங்களுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் நினைப்பாரானால் அந்த சப்பானியினுடைய காலை ஒரே நாளிலே வளர்க்க வைக்கிறது உண்மையானால், இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே அந்த வளர்ச்சி உங்களை தேடி வரும். ஒரே நாளிலே கர்த்தர் அதை செய்வார். ஒரு மாசத்திலே கர்த்தர் செய்வார், ஒரு வருஷத்திலே கர்த்தர் செய்வார். ஹalleluya, 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 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனையோ பேர் இந்த சப்பானியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒருவேளை இந்த சப்பானுடைய அம்மாவா இருந்தா ரொம்ப துக்கப்படுவாங்க. நிறைய பிள்ளைங்க வளரும் போது என் பிள்ளை வளரல, நிறைய பிள்ளைகளுடைய கால் வளரும் போது என் பிள்ளை, அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரே நாளில் முழு வளர்ச்சியையும் கர்த்தர் தந்தார். ஒரு வருஷத்துல ஆண்டவர் தர முடியும். 6 மாதத்திற்குள்ள கர்த்தர் 10 வருடத்தினுடைய வளர்ச்சியை தர முடியும். 40 வருஷத்தினுடைய வளர்ச்சியை ஒரு நாளில் கர்த்தரால தர முடியுமானால், ஹalleluya, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பார்த்து, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை கர்த்தரால தர முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபிங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அநேகருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த 31வது நாள் ஸ்பெஷல் டே. ஆண்டவர் நிறைய பேரோட முகமுகமா கர்த்தர் பேசுறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்பர் 5, கடைசியாய் இந்த விஷயத்தை நான் தியானிக்கும் போது இந்த 5வதாக ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் 8வது வசனத்தை வாசிக்கும் போது 8வது வசனத்தை, அவன் குதித்து எழுந்து, எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட
தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கைகளை தட்டி அப்பாவுக்கு 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 ஹalleluya ஆமென். அந்த காலத்துல தேவாலயத்துல உள் பிரவேசிக்கிறவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சப்பானியா முடமா இருக்கிறவங்க அதுக்குள்ள போகல, அதுக்குள்ள அந்த அலங்கார வாசலுக்குள்ள போகல. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அலங்கார வாசலுடைய வெளியில, அலங்கார வாசலுடைய வெளியில. ரொம்ப அழகான வாசல், ஆனா உள்ளுக்குள்ள போக முடியல. உள்ள என்ன இருக்குது, எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்க, உள்ள எப்படி இருக்கும், சவுண்ட் எப்படி இருக்கும், ஆராதிக்க முடியுமா? அது நம்ம உள்ள போக முடியாது. நம்ம வெளியிலே இருக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க, நமக்கு உள்ள போகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கிறார். அவனுக்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவன் இருந்த அந்த பிளேஸ இத்தனை நாட்களும் அந்த அலங்கார வாசலுக்கு முன்னாடி இருந்தான், வாசலுக்கு முன்னாடி இருந்தான், பிச்சை கேட்டிருந்தான். அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸ்ல அவனுக்கு சேர் இல்லை, அந்த பிளேஸ்ல அவனுக்கு டவல் மட்டும்தான் முன்னாடி விரிச்சிருந்தாங்க. அந்த இடம் சுத்தமா இருக்காது, அந்த இடம் நிறைய பேர் மிதிச்சுட்டு போற இடம், அந்த இடம் நிறைய பேர் காலணிகளை கலட்டி போடுற இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இத்தனை வருஷமா 40 வருஷமா அங்கதான் உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அதை ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் ஒன்று பண்றாரு, அவனுடைய இடத்தை அங்க இருந்து சேஞ்ச் பண்ணி கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா, அலங்கார வாசலுக்குள்ள, அலங்கார வாசலுக்குள்ள. இது நடக்கும் சகோதரனே, இது நடக்கும் சகோதரியே, அம்மா இது நடக்கும், ஐயா இது நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் இடத்தை நான் சேஞ்ச் பண்ணுவார் சீக்கிரமா. நீ இந்த இடத்துல அவமானத்தோட இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி உன்னதமான ஒரு இடத்துல வைப்பார். ஆசைப்படாத, விருப்பப்படாத, கஷ்டமா, வேதனையா, அநேகம் பேர் மிதிச்சிட்டு போகிற இடத்துல நீ இருக்கிற, அநேகம் பேர் உன்னை தரக்குறைவா நினைக்கிற இடத்துல இருக்கிற, நிறைய பேர் உங்களை ஏளனம் பண்ணுகிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களை பார்த்து ஏளனமாய் ரொம்ப குறைவா பார்க்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, குப்பையில கிடக்கிற உங்களை தூக்கி எடுத்து, கீழே கிடக்கிற உங்களை தூக்கி எடுத்து அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். அலங்கார வாசலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு சம்பவித்ததை பார்த்த உடனே கர்த்தர் ரொம்ப அழகாய் சம்பவித்ததை பார்த்து குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆச்சரியப்பட்டு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம், உங்களுக்கு சம்பவிப்பதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பார்கள். தேவாலயத்திலே அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சொல்லிட்டே எழுப்பி நிற்கலாமா? சொல்லிட்டே எழுப்பி நிற்கலாமா? தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து வந்துருச்சு. உங்களுக்கு சம்பவிக்க போகிற அற்புதத்தை பார்த்து, உங்களுக்கு சம்பவிக்க போகிற நன்மையை பார்த்து, உங்களுக்கு சம்பவிக்க போகிற பெரிய மகிமையை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். நான் நம்புறேன். திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை 100%க்கு 1000 டைம் உண்மை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஆண்டவருடைய வார்த்தை 100க்கு 100 கிடையாது, 100 into 1000, 100க்கு 1000. 100% நிறைவேறாது, 1000 நிறைவேறும். ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா, நீங்க 100% விசுவாசித்தாதான் அது நிறைவேறும். அதனால சும்மா என்னமோ வார்த்தையை கேட்டுட்டு போய் பிரயோஜனம் இல்லை. இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விடுறதுனால பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை கெடுக்கிறதற்கு என்ன முயற்சி வேணாலும் நடக்கும், தேசத்துல என்ன முயற்சி வேணாலும் நடக்கும். நீங்க ஒரு பெரிய வெற்றியை அடைகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய சவால். அத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்தை ஆண்டவர்
இந்த திருச்சபைக்காக வாங்குறதுக்காக ஒரு நாள் இந்த சர்ச்சில் நடந்து ஜெபம் பண்ணும்போது இந்த இடம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு, ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்படின்னா அன்னாள் தேவாலயத்துல அழுது முடிச்ச உடனே நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்ன உடனே அன்னாள் துக்க முகமா இருக்கலன்னு வேதம் சொல்லுவோம்ல, அது மாதிரி பல வருஷம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா திடீரென்று ஒரு நாள் நடந்து ஜெபம் பண்ணி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும் போது என்ன அறியாமலே ஒரு ஃபெய்த், என்ன அறியாமலே ஒரு பெரிய விசுவாசம், கிடைச்சிருச்சுடா போடா அப்படின்றது மாதிரி தோணிச்சு. அன்னையிலிருந்து அழுதா கூட அழுக வராது. அன்னையிலிருந்து என்னால் அழவே முடியல, சந்தோஷப்பட்டு நன்றி நன்றி நன்றின்னு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு இதே ரோட்டில் அப்படியே நடந்து அந்த இடத்துல ஒரு 5 ரூபாவை பதைச்சிட்டு வரும்போது என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி, இந்த இடத்த ஆலயத்துக்குன்னு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்றது மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரி என்னை பார்த்து கேட்குற மாதிரி தெரிச்சு. சரி, இது உனக்கு அறியாதது, இது உனக்கு எட்டாதது, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சினது. நீ இப்போ ஜெபம் பண்ணும் போதே அது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நடந்துச்சுன்னா உனக்கு கிடைச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி, அப்போ நான் யோசிச்சு பார்க்கணும், என்ன ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் கொடுத்ததான் நம்மகிட்ட இருக்குது. அவருக்கு என்ன கொடுக்கும்போது அப்போ என் கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். என் லைஃப்லயே, என்னுடைய லைஃப்லயே பெரியது என்னவா தெரிஞ்சுன்னா அது மட்டும்தான். உங்களுக்கு இது புரியுதோ புரியலையோ பாஸ்டர், நீங்க போய் இப்படி சொல்றீங்க, ஆண்டவரை நம்புறதா உங்களுக்கு பெரிய அச்சீவ்மென்ட் சொல்றீங்க. நம்ம நடந்து வருகிற பாதை அப்படிப்பட்டது, நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுப்பான். அதுவும் இந்த கடைசி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்தை தான் புடுங்குவான். விசுவாசம்ன்ற ஒன்றை மட்டும் புடுங்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே இல்லை, ஜீரோ. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாச கப்பல் சேதமாயிருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபெய்த் இல்லைன்னு வச்சுங்களா நீங்க ஜெபத்துக்கு வர மாட்டீங்க. விசுவாசம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடுவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா ஜெபம் பண்றதை நீங்க நிறுத்திடுவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா நீங்க பாட்டுக்கு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. விசுவாசம் உங்களை விட்டு போயிடுச்சிங்கன்னா நீங்க என்ன வேணாலும் ஆண்டவருக்கு விரதமாய் எதுவுமே கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு ஜெலஸ் வந்துடும். அப்படியே ஒரு வித்தியாசமா அட போப்பா. இது வரைக்கும் உங்களை பைபிள் வாசிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? என்னது? ஃபெய்த், விசுவாசம். இந்த 100 நாள் ஜெபத்துல 31 நாள் உங்களை வர்றதுக்கு தள்ளி கொண்டு வர்றது என்ன? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் தான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது, நீங்க ரட்சிக்கப்பட்டது, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, இது எல்லாமே எதுல தான் அடங்கி இருக்குது? ஃபெய்த், விசுவாசம். நம்ம கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன். பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே அப்படின்னு. நீ பார்த்து விசுவாசிக்கிற, நீ விழாவில கை போட்டோன்னு விசுவாசிக்கிற, உன் விசுவாசம் பெருசுன்னு நினைக்காத, காணாமல் விசுவாசிக்கிறவன் வாக்கியவான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய், ஃபெய்த், விசுவாசம். அதனால நம்புறதா அவசியம். நீங்க அதை உறுதியா தான் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் அதாங்க ஃபெய்த். இந்த 100 டேஸ் நடந்த இந்த 100 நாட்கள் சொன்ன வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறும், உங்களை நம்புறேன்னு சொல்றதல்ல ஃபெய்த். 100 நாள் சொன்ன வாக்கு தத்துவம் இங்க நடந்தாலும் அங்க நடந்தாலும் நீர் தாயா எனக்கு தகப்பன், அதுதான் ஃபெய்த். அதான் யோபுனுடைய ஃபெய்த், அப்படிதான் அவனுடைய ஃபெய்த். நீர் என்னை நம்மளா இருந்தா நீர் என்னை வாழ வச்சாலும் கொன்று போட்டாலும்ன்ற வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஆனா விசுவாசம்ன்றது என்ன அப்படின்னா, வாழ வச்சாலும் கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி நம்பணும். அதுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. எவன் சொன்னாலும் வேலையை பாருப்பா,
என் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கையை பற்றி எனக்கு தெரியும். நீ வேலையை பாரு, நடந்தாலும் நடக்கல, நீ வேலையை பாரு. நான் நம்புறவர் பெரியவர். உங்க நம்பிக்கை பெருகட்டும், உங்க விசுவாசம் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 5 சூழ்நிலை, அவர் தாண்டி வந்த 5 சூழ்நிலை. நம்பர் 1, முதலாவதாக இந்த மனுஷனுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் பலவீனம் என்னன்னா, பிறக்கும் போதே தாயின் கருவிலே சப்பானி. அப்படின்னா அவன் பிறக்கும் போதே சரியில்லை, ஆனா கர்த்தர் அதை முறிக்கிறதுக்கு பலன் தந்தார். நம்பர் 2, இரண்டாவதாக இவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத குறைவு என்ன அப்படின்னு சொன்னா, வாங்குறதெல்லாம் எதுவுமே இவனுக்கு கிடைக்கிறதே இல்லை. இவன் வாங்குறதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா the first time அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, அது அவனுக்கு பர்சனலா, அது அவனுக்காகவே கிடைக்குது. அதுதான் அவனுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த அற்புதம். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மனுஷனுக்கு கிடைச்ச மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா, 40 வருஷமா அவனை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வருஷத்துக்கு வருஷம், மாதத்துக்கு மாதம் ஒரு வளர்ச்சி இருக்கு. இவனுக்கு மட்டும் 40 இயர்ஸா எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆனா 40 வருஷத்தினுடைய வளர்ச்சியை ஒரே நாளில் கர்த்தர் அவனுக்கு தந்தார். சோ நம்பர் 4, நாலாவதாக இந்த மனுஷனுக்கு கிடைச்ச நாலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, டெய்லி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இடம் நிறைய பேர் மிதிக்கிற இடம், அந்த இடம் நிறைய பேர் காலணிகளை போடுற இடம். இந்த இடத்துல இருந்து மாறவே முடியாது, நம்ம சாகுற வரைக்கும் இதுதான் நம்ம இடம் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த அலங்கார வாசல்ல இருந்து கர்த்தர் உள்ள ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் இடத்தை மாற்றினார். இப்ப அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு நடந்ததை தேவ ஆலயத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சொல்லுங்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டு. சொல்லுங்க, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். இந்த 4 காரியத்திற்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுறேன். ஸோ ஒவ்வொன்றா சொல்றேன். அப்போ நீங்க இந்த காரியத்தை என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது, இந்த அலங்கார வாசல்ல இருந்த இந்த முடவனை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே உள்ள, அவன் வளரும் போதே உள்ள சாபத்தை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன வயசுல உங்க மனசுல ஏற்பட்ட காயங்கள், சிறு வயசுல இருந்து உங்களை பின்தொடர்ற சில கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த மாதிரி யார் இருந்தாலும், பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு தான், இல்லைன்னா என் பிள்ளைக்கு தான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லைனா சின்ன வயசுலேருந்தே யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தவறான ஒருத்தர் இடத்துல போய் என் பிள்ளை சிக்கிருச்சு, அது அப்படியே அவனை கண்டினியூ பண்ணுது. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சிருக்கலாம், அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். அது மாமாவாக இருக்கலாம், இல்லைன்னா அத்தையாக இருக்கலாம், உங்கள் சொந்தமாக இருக்கலாம். அவங்க அப்படி பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்பா நம்பி விட்டுட்டு போனாங்க, ஆனால் என்ன அப்படி கையாடல் பண்ணிட்டாரு. எனக்கு சின்ன வயசுலேயே அமைஞ்ச ஸ்கூலில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன், அதில் என்னுடைய மனசு போயிருச்சு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கலாம். என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டேன், என்னைக்கு அந்த ஸ்கூலில் போயிட்டானோ அன்னையிலிருந்து அவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை மனம் வித்தியாசமாக மாறிட்டான். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அஃபெக்ட் ஆயின நிறைய பேரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை சும்மா நீங்க எடுக்காதீங்க. இந்த 31st டே இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் நம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்பி ஜெபம் பண்ணுங்க. இது கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. உங்க கைகளை மட்டும் உயர்த்துங்க. முதல்ல இல்ல இந்த பிரச்சனையில இருக்கிற நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர், பாச இந்த மாதிரி ஒரு இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு விலவீனம் என்னை பின்தொடர்ந்துட்டு வருது, ஒரு சாபம் என்னை பின்தொடர்ந்துரு, நான் இன்னைக்கு நல்லா இல்லாம இல்லை, நான் பிறக்கும் போதே நல்லா இல்லை, நான் ஆரம்பத்திலே நான் நல்லா இல்லை, இன்னைக்கு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதையுமே நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ராதால ஒருவேளை நீங்களா இருக்கலாம், இல்லை உங்க பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பிடிக்கப்படலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். தகப்பனே தகப்பனே தகப்பனே, இப்பொழுது திருச்சபையில கையை உயர்த்தி நிற்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே பல இடங்களிலே இந்த காரியத்தில் சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும்
யார் இருந்தாலும் அலங்கார வாசலிலே அன்றைக்கு தேவனுடைய மனுஷர்கள் போய் அந்த தாயின் கருவிலிருந்து, தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவான முதல் சப்பானியாயிருந்த அந்த மனுஷனை தூக்கி நிறுத்தினது போல இப்போ உங்க வசனம் ஆண்டவரே, உங்க வார்த்தை இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள முடமா படுத்திருக்கிற என் பிள்ளை, முடமா இருக்கிற என் சகோதரன், முடமா இருக்கிற என் பிள்ளை, கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி பிறக்கும் போதே இருந்த சாபத்தை உடைக்கிறேன், வளரும் போது இருந்த சாபத்தை உடைக்கிறேன், படிக்கும் போது இருந்த அந்த காரியத்தை நான் உடைச்சு நான் ஜெபிக்கிறேன். அந்த தாக்கம் என் பிள்ளையை விட்டு வெளியே போகட்டும், அந்த தாக்கம் என் பிள்ளையை விட்டு வெளியே போகட்டும், என் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும். தன்னுடைய தகப்பனாராலே கையாடப்பட்ட பிள்ளை, தன்னுடைய தாயினாலே கையாடப்பட்ட பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தினாலே இயேசுப்பா இப்போ இப்போ கர்த்தருடைய மகிமை அந்த பிள்ளை மேல கடந்து போய் இயேசுவே அதிலிருந்து என் பிள்ளையை நீங்க தூக்கி எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 2, இரண்டாவதாக இது நிறைய பேருக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ரெண்டாவது, இந்த மனுஷனுக்காக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை நாட்களும் என்னதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவன் தூக்கி ஜோபில் மட்டும்தான் அவனால போட முடியும். அந்த பணத்தை அவனால அனுபவிக்கவே முடியாது. இவனை வச்சு அவன் குடும்பம் பொழைச்சிட்டு இருந்தாங்க. இவனை காலையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க சர்ச்சுக்குள்ள போயிடுவாங்க. இவன் வெளியே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான். முடிஞ்சோன்னு அந்த காசை வாங்குவாங்க. பர்சனலா அவனுக்குன்னு இதுவரைக்கும் ஒரு பிளஸிங் கூட கிடைச்சதில்லை. எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது இன்னொருத்தருக்கு தான் போகுது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு மட்டும்தான், அது வேற யாருக்கும் கிடையாது. அந்த விடுதலை அவனுக்கு மட்டும்தான். அதுல யாரும் பங்கு போட முடியாது. சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனா பங்கு போட முடியாது. இந்த பிரச்சனையில் இருக்கிற யார் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் இறங்க போறார். பாஸ்டர், இது உண்மையிலே எனக்கு தான் இது பொருந்தும், ஏன்னா நான் தான் அப்படி இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே இருந்ததில்லை பாஸ்டர், எனக்குன்னு எதுவுமே கிடைச்சதில்லை. எனக்குன்னு ஒரு ஆர்டர், எனக்குன்னு ஒரு உயர்வு, எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம், எனக்குன்னு ஒரு காரு, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வருமானம். அப்படி திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், என் கையில எதுவுமே இல்லை. எனக்குன்னு ஒண்ணுமே நான் அனுபவிக்கவே இல்லையே. எனக்குன்னு ஒரு கிடைக்காதா? எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? எனக்குன்னு ஒரு குழந்தைய கர்த்தர் தரமாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் தருவார். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவே கண்ணோக்கி பாருங்கப்பா, இந்த பிள்ளைய கண்ணோக்கி பாருங்கப்பா. மொத்த பேரும் கையை உயர்த்திட்டு நின்றுட்டு இருக்கிறாங்களே, இது வரைக்கும் அவர்களுக்கு கிடைச்ச நிறைய ஆசீர்வாதம் தட்டி போயிருச்சே, யாரோ ஒருத்தருடைய கையில போயிருச்சே. இப்போ இன்னைக்கு நீர் சொன்ன அந்த நல் வார்த்தை ராஜா என் பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல இருக்கட்டும்பா. இது உங்க வார்த்தை இல்ல, இது 100% இல்ல, 1000% இது நிறைவேறும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி இந்த ஜெபம் முடியும் போது என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி பிளஸிங், அவர்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம். அதுல பங்கிட வேண்டிய அவசியம் இல்லை, அதுல பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 பேருக்கும் 5 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்து ஒன்றும் இல்லாம போக வேண்டியது இல்லை. எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு தொழில், எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு வீடு, எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாகனம், எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு பிளஸிங் நீர் தரப்போறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த மூணாவது நம்ம ஜெபிக்க போறோம். என்னன்னா 40 வருஷத்தினுடைய வளர்ச்சியை கர்த்தர் ஒரே நாளில் கர்த்தர் தந்தார். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்துக்கு நீ அப்படிதான் இருக்கலாம் பாஸ்டர், எல்லாம் வளர்ந்துட்டே இருக்காங்க, அவன் செட்டில் ஆயிட்டே இருந்தான், அவன் படிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டான், ஆனா நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், நான் வளரவே இல்லை, நான் உயரவே இல்லை, எனக்குன்னு ஒண்ணு கிடைக்கவே இல்லை, என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கிறான், என் பொண்ணு மட்டும் இப்படி இருக்கிறான், அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள்ல கர்த்தர் தந்தார்ல, இது நடக்க போகிறது. இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்றோம். உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இது உண்மையில எனக்கு இதுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். உண்மைதான். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்புறேன். என் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் வளர்றாங்க. நேற்றைக்கு வந்தவங்க எல்லாம் வளர்றாங்க, போன வாரம் செஞ்சவங்க எல்லாம் வளர்றாங்க. ஆனா நான் மட்டும் 40 வருஷமா 20 வருஷமா ஒரே காரியத்தை பார்த்துட்டே இருக்கிறேனே. எனக்கு ஒரு வளர்ச்சி வராதா பாஸ்டர்? எனக்கு ஒரு உயர்வு வராதா பாஸ்டர்? கர்த்தர் என்ன வச்சிருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ராஜா 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 இயேசு ராஜா, அற்புதத்தை செய்கிற எங்கள் தகப்பனே,
அதிசயமானவரே, மகா பெரிய மேன்மைக்குரியவரே, ராஜாதி ராஜாவே, இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு அவங்க பாத்திரமா இருப்பார்களானால், இது அவர்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானால், இப்பொழுது 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 இயேசுவே, அந்த மனுஷனுக்கு 40 வருஷமா சப்பானியா இந்த மனுஷனுக்கு கைகள் கால்கள் கரடுகளும் வெள்ளன் அடைந்தது போல இப்பொழுது என் பிள்ளைக்கு அதை வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்கப்பா. அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம், இந்த மனுஷனுக்கு கிடைச்ச கடைசி blessing, கர்த்தர் மாற்றினார், இடத்தை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பொசிஷனை கர்த்தர் மாற்றினார், இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த ஜெபத்திற்காக ஜெபிக்கணுன்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தகப்பனே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள என் பிள்ளைகள் அந்த நெருக்கமான இடத்தை விட்டு, அவமானமான இடத்தை விட்டு, தாழ்வான இடத்தை விட்டு கர்த்தர் அலங்கார வாசலில் இருந்து எடுத்து அலங்கார ஆலயத்திற்குள்ளே நீர் கொண்டு போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே நடக்கட்டும். இது துணிக்கிற அத்தனை வீடுகளிலையும் அற்புதம் உண்டாவதாக. இதற்காய் உழைக்கிற, பின்னாடி இருந்து உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.